சயனா சரணம் எனதுளம் இது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா உலக சயனா சரணம் என உளமியில் தருணம் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் உற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் உற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் உற்றிடும் மரக்கரை சக்கரம் இத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உலகசயனா சரணம் எனதுளம் இது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா உலகளந்த மரபியர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா எழுத போதா ஓம் நமோ நாராயணா உலகளந்த மரபியர்கள் ஐந்து பல நலம் கொடுத்த நாதா எழுத போதா ஓம் நமோ நாராயணா உரகசயனா சரணம் எனதுளம் இது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா உலகசயனா சரணம் என உளமியில் தருணம் ஓம் நமோ நாராயணா ஜெகநாதா திருமகள் மறுபீடும் நீதா தவ முனிவர்கள் தொழும்பாடா தாரக மந்திர கீத சங்கு சக்ராயுதா ஓம் நமோ நாராயணா ஜெகநாதா திருமகள் மறுபீடும் நீதா தவ முனிவர்கள் தொழும்பாதா தாரக மந்திர கீத சங்கு சக்ராயுதா ஓம் நமோ நாராயணா கூர்மவதாரே வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே மச்சகுரு அவதாரே வாமனனே மச்ச ரட்சகத் பேர் கொண்ட நாயகனே மச்ச கூர்மவதாரே வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுண்டா பச்சமிகுந்த உந்தன் பச்சமிகுந்த உந்தன் பச்சமிகுந்த உந்தன் பதமே தொழுவிடமே எனக்கிடமே தரும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வெண்ணம் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலக சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஹலோ ஹலோ இங்கு நாரதராக நடிக்கும் கவிச்சுடர் கவிராஜ் அவர்களுக்கு சிவனடியார் குழுப்பு சார்பாகவும் அகத்திய சன்மார்க்க சார்பாகவும் சுத்த சன்மார்க்க சார்பாகவும் இந்த பொன்னாடையை அறிவிக்கிறோம்.
நமது ஊர் வடகாட்டுப்பட்டி சார்பாக இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த மாலையை அவருக்கு கவிராஜ் அவர்களுக்கு உடுக்கை இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. ஆடை அணிவித்து மரியாதை செய்து மாலையும் செய்யும் அணிவித்து அன்பளிப்பாக 201 ரூபாய் வெத்தலை பாக்கோடு வச்சு 205 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஐயா அவர்கள். வெத்தலை பாக்கு நல்ல விஷயம் வெற்றியே நடக்கட்டும். எல்லோரும் நலம் பெற நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. பொன்னாடை வழங்கி அழகான ரஷ்ய புரட்சியாளன் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய நூலை வழங்கி இருக்கிறார்கள். கொள்கை தலைவன் சிறப்பு மிக நன்றி 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 நன்றி. ஒரு நல்ல புத்தகம் சிறந்த நண்பனுக்கு உதாரம். ஒரு புத்தகம் 100 நண்பனுக்கு சமம் என்பார்கள். நாளை அறுவை சிகிச்சை என்பதை மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. படித்த புத்தகம் பாதி இருக்குது என்று. அதுபோல ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று எழுதி வைக்க சொன்னார் மேலை நாட்டு அறிஞன் கல்லறையிலே. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படித்து விடுங்கள், படித்த பிறகு பிச்சை எடுக்க வேண்டாம் என்றார்கள் முன்னோர்கள். அப்படிப்பட்ட மகத்துவமான கல்வி மிகப்பெரிய ஆயுதம். அறியாமையை போக்கி நல்ல சிந்தனையை வளர்த்து பேனா முனையும் காகிதம்தான் இந்த உலகத்தை திருப்பி பார்க்க வைத்திருக்கிறது ஒவ்வொருடைய எழுத்துக்களும். ஆகையினாலே சுவாசிப்பதை நேசிப்பதாக கொள்வோம், அந்த நேசிப்பதை வாசிப்பதாக கை கொண்டு நல்ல விருதுகளை வெல்வோம். ஆகினாலே நல்ல புத்தகம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் என்பதுதான் உதாரணம். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நமது கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோத ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே விநாயக பெருமானை பணிதல் வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். ஓ பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்தே ஜெகத்ரட்சகா சரணம் சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் சிரிக்கும் பூரணா சரணம். யாக யஜ்ஞத்தில் மூல பொருளே ஈரேல் உலக கருவே ஈரேல் உலக கருவே. எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. மகாபாரதத்தை
மூர்த்தியே சரணம் சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதியே சரணம் மகா கணபதிய சரணம் மூவாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் புண்ணிய புருஷனே சரணம் புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தர வாணி. நன்றி 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 வித்தகன் அருளால் விற்பதன் அருளால் தேவயாகம் பிரம்மயாகம் பிதுர் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுடங்கள் யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்களை பெற்று யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கு தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் மிக அருமையான ஒரு ஊர் அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க ஊர் வந்திருக்கும் இந்த சபையை பார்க்கிற பொழுது கடலா கடல் அலையா இல்லை மக்கள் அலையா என்பதற்கு நாடகத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்கள் எல்லோருக்கும் இறைவன் நல்லருள் புரியட்டும். நாடக கலை இந்த உலகம் உள்ளளவும் நீங்கள் காப்பாற்றிருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட மகத்தான இந்த இடம் கொடும்பாலூர். எவ்வளோ பெரிய அற்புதமான ஊர். நாயன்மாரிலே இடங்களி நாயனார் வாழ்ந்த ஊர். மிகப்பெரிய கோவிலை கட்டி வைத்த ஊர். மூவர் கோயிலை கட்டிய ஊர். ஆதித்தனுடைய வாரிசாக வந்த ஊர். அப்படிப்பட்ட மகத்தான இந்த கொடும்பாலூரிலே சைவ மரபிலே சிவனந்தன் என்ற ஒருத்தர் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிற வேண்டி செய்து கொண்டிருக்கிறார். பொருளெல்லாம் இழந்து போச்சு. ஒன்றுமே வழி இல்லை, சோறு போட வழி இல்லை. என்ன செய்யறது? அரசாங்க கருவூலத்தில் அந்த இடங்களி நாயனார் என்ற மன்னர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பண்டாரத்தில் நிறைய இருக்குது. பண்டாரம்னா செல்வங்களை குதித்து வைத்திருப்பவன் என்று அர்த்தம். செல்வங்கள் வைக்கும் இடம் பண்டாரம். பண்டார சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்ட காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு பழனி கோயிலையும் பண்டாரம் இல்லை, திருவொற்றியூர் வீதியிலையும் பண்டாரம் இல்லை, எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விபரீதமெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட பண்டாரத்தில் திருடுவோம், வேறு வழியே இல்லை. சோறு போடணும் அடியாருக்கு என்ன செய்யணும்? திருட போகிறாரு. அவர் எப்போதும் திருடி இருந்தாருன்னா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான். காலம் பூரா திருடுறாங்க, அதுக்கு காரணம் வச்சுருக்காங்க. ஆனாலும் பாருங்க, அவர் திருட போய் மாட்டிக்கிட்டார். இங்கே எல்லாரும் தப்பிச்சிடறான், திருடன் போகிறான். ஆனால் அவர் மாட்டிட்டாரு. மன்னர்கிட்ட கொண்டு விடுறாங்க. அவர் சொல்றார், எதுக்கு திருடன்னு கேட்டா, அடியார்களுக்கு அமுது படைப்பதற்காக திருடுனேன்னார். அமுது படைக்கிறதுக்கு திருடுனா அது திருட்டே இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் எடுத்துக்கான்னு பண்டாரம் என்று அந்த நவ நிதியத்தை திறந்து விட்டாராம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்கி என்னுடைய செல்வமெல்லாம் சிவனடியார்களுக்கே என்று வாழ்ந்த அந்த நாயன்மார்களிலே ஒருவர் இடங்களி நாயனார் பிறந்த மண். இந்த மண்ணு எவ்வளவு மகத்தான மண்ணு! அப்படி என்றால் நாம் எல்லாம் கொடுக்க பிறந்தவர்கள். ஏழ்மை இல்லாத இந்த மக்களை வறியவர்களாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற சமுதாயத்தில் பிறந்தவர்கள். உயர்ந்த எண்ணத்தோடும் உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த பற்றோடும் நாளைய தலைமுறை நலம் பெற வேண்டும் என்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஆன்மீக பூமி. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, அத்தனை இலக்கியங்கள் பாடல் பெற்ற நாடு, பாடல் பெற்ற கோயில்கள். 4000 திவ்ய பிரபந்தம் பாடல் பெற்றது. பெருமாள் வீதி உலா வரும்போது தமிழ் முன்னே சென்றதாம், பின்னாலே பெருமாள் வந்தாராம். அதனாலதான் பைந்தமிழ் பின்னே சென்ற பச்சை பசுங்கொண்டல் என்று பெருமாளுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட 63 நாயன்மார்கள் பிறந்த நாடு, 12 ஆழ்வார்கள் பிறந்த பூமி, ஆன்மீக பூமி. எந்த பூமிகளுக்கும் எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மை இந்த தமிழுக்கு உண்டு, தமிழ் மண்ணுக்கு உண்டு, தமிழர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த குணமும் உயர்ந்த நோக்கமும் கொண்ட நாம் மற்றவரை வீழ்த்த எண்ணக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது 1008 சிவன் கோயில்கள் இருக்கிறது. எல்லா கோயில்களையும் ஒவ்வொரு தத்துவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நந்தியம் பெருமான் ரொம்ப அழகாக தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் இருப்பதை போல இங்கே ஒரு நந்தி. அந்த நந்திக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து நமது சமூகம் இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும், நாடு பெருமை அடைய வேண்டும் என்பதாகவே நமது எண்ணமும் நோக்கம் இருக்க வேண்டும். எண்ணம் விரிவாக இருந்தால் எல்லாம் உயர்வாக நடக்கும். அதனாலதான் பாரதி பெரிதினும் பெரிது கேள் என்றார். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாடு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆலயம் தொழுவது சாலவு நன்று. அதுபோல கோவிலை கொண்டாட வேண்டும். திருவிழாவை வைக்கிறது எதுக்காக? மக்கள் எல்லாம் செம்மையோடு நடப்பதற்காக. ஊருக்கு கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சது எதுக்கு? வேலை இல்லாமல் காசை வச்சுக்க இருக்க முடியாமையா? அப்படி இல்லை. இந்த மக்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணி வளர்த்தார்கள். ஒரு பயம். டே அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு. டே கோயில் வாசலில் உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு இதெல்லாம்? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்த்து பயந்து நடந்துக்க அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணியே வளர்த்தார்கள்.
அந்த பயம்தான் நமக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி தான் நம்மளை எல்லாம் தவறு செய்ய விடாமல் தடுத்து வைத்திருந்தது. இப்ப பக்தி கேள்விக்குறியாகி வைக்குது. கடவுள் யாராது எங்கடா அவன் தான் வந்து கேட்டான். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். நான் இங்கே சோழி சுத்தம் முடிஞ்சு வச்சு எல்லாம் கோயில் வாசலில் தான் அத்தனையும் நடக்குது. என்ன செய்ய? நம்மளோட பிள்ளை எப்படி இருந்துச்சு? 5 வயசு குழந்தைக்கு நெத்தியில விபூதி, திருமண், கழுத்தில் ருத்ராட்சம், துளசி அப்படி அணிஞ்சு கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்மளாலே கேட்குறான், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டியலான்னு கேட்குறாங்க. பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கல்ல, பக்குவத்தோடு அது ஒரு தெளிவடைய நல்ல சிந்தனையை வளர்ப்பதற்கு ஆன்மீகம் நமக்கு இன்றியமையாதது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நமக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்துது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரன் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, புராணம் இல்லை. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆலயம் தொழுவது சாலவு நன்று. கோயில் இல்லாத கோயிலில் குடியிருக்க கூடாதுன்னா கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும். குளிச்சா சரியான ஆடையை உடுத்தணும். கோயிலுக்கு கிளம்பணும்னாவே குளிச்சுட்டு தான் கிளம்பணும்னு மனசுக்குள்ள எண்ணம் வந்துடுது. அப்படி நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கோயிலுக்கு போன உடனே இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்தில் இருத்தி கொண்டு அப்படி இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். அதுதான் மாணிக்க வாசகரே பாடுகிறார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே எங்கு எழுந்தருளுவது நீ என் உன்னை சிக்கன பிடித்தேன் யான் என்று பாடுகிறார். இறை சிந்தனை ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதனை சரிப்படுத்தும். அதில் என்ன பிரச்சனை? இன்னைக்கு எந்த திருவிழாவாக இருந்தாலும் சாராயம் தேவைப்படுது. கும்பாபிஷேகமா அன்னைக்கும் சாராயம், யார் வீட்டில் துக்க காரியமா அன்னைக்கும் சாராயம், நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். தமிழ்நாடு இப்படி மாறும்னு நம்ம கனவுல கூட கண்டிருக்க மாட்டான். உலகமெல்லாம் மது இருக்கு, உலகம் எல்லாம் மது இருக்கு. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டிலையும் இல்லை. நீங்க கீழடி ஆய்வு சொல்லுது, தமிழர்கள் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது இன்னைக்கு ஆய்வு. ஆனா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாவது தொல்லியல் துறை சார்பாக தோண்டுனா என்ன கிடைக்கும்? வெறும் சாராய போத்தலாக தான் கிடைக்கும். ஒரு இடம் பாக்கி இல்லை. கம்மாக்கில் போத்தல், கரையில் போத்தல், வீட்டுக்குள்ள பாட்டில், வெளியில் பாட்டில், வயலுக்குள்ள பாட்டில், பாலத்தில் பாட்டில், ஒரு இடம் இல்லாமல் போட்டு உடைச்சி வச்சு ஆடு மாடு நடக்க கூட நீதி இல்லாத அளவுக்கு இந்த மண்ணை மாற்றி வைத்திருக்கிறோம். எல்லாம் நம்ம தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு யாருக்காவது புத்தி சொல்ல முடியும்னு நினைக்கிறியா? இப்போ ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஏன்டா தம்பியில் அப்படி பண்ணுறிய? ஏன் யார் பண்ணலை? டே இதெல்லாம் உங்களுக்கே முறையாட அப்படி குடிக்கலாமா? ஏன் குடிக்கல? எவன் குடிக்கல? அதானே. ஏன்டா அப்படி பேசுறிய? நீங்க என்ன யோக்கியமான்றுவாங்க. தானே. ஒண்ணுமே முடியாது. உலகத்துல நான் ஒரு ஆள் குற்றவாளினா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு புத்தி சொல்லி எப்படியாவது திருத்திடலாம். மொத்தமும் குற்றவாளியா இருந்தா யார் திருத்துறது? அம்மனமா திருற ஊர்ல கோவணம் கட்டினவனை ஏளனமா பார்த்த கதையாக இந்த தமிழ்நாடும் தமிழ் மக்களும் என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உலகத்துக்கே வீரமும் நாகரிகமும் அறிவும் கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். கோட்டிற்கும் கோழி பிரியாணிக்கு 500க்கு 1000க்கு அடிமையாகி போனமே நியாயமானு சிந்திச்சு பாருங்க. என்ன செய்ய போறோம்? நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறோம்? நம்ம விதைக்கிற விதை நல்ல விதையா இருந்தா முளைக்கிற பயிர் நல்லா இருக்கும். அதனாலதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னஞ்சே ஒரு நாள் தன்னை சுடும் என்று வள்ளுவர் சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் என்பது 5 பொருள்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தில் மண்ணுகட்ட கேடு, மண்ணுகட்ட கேடு. ஒரு நெல் போட்டா களை நெல் கொடுக்குது. அப்படிப்பட்ட மண்ணே பாருங்க, ஒரு நெல்லை போட்டா களை நெல்லுன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திருப்பி நமக்கே வரும் பல மடங்காக. ஆகையினால் கடல்ல விழுந்த பொருள் கூட 3 நாளில் கரையேறும் தகுதி இருக்கு. யார் பார்க்க போறா, யார் கேட்க போறா? எல்லாத்துக்கும் வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு தவறை செய்துவிட்டு தண்டனையில் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. உங்க வசதியும் அதிகாரமும் பணமும் தண்டனையை தள்ளி போடலாமே தவிர தப்பவே முடியாது. ஒரு நாள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற சரியான உதாரணத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நாளைய தலைமுறையை நல்ல முறையாக வளர்ப்போம். நாளைய சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில்
பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வல்லரே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி வடநாட்டுப்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சு கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே வாழ்வில் பிரிவுமாய் ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் கடலை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் மனம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழு வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாடும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலாறு பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். அவருக்கு வயசு 7 இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு சபாபதி பிள்ளை, தம்பி ராமலிங்கம், செட்டியார் வீட்டுக்கு போய் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு சொன்னார்.
அதேபடி கிளம்புனாரு தம்பி ராமலிங்கம் பிள்ளை. வயசு 7. அங்கே போனோன்னே செட்டியார் கேட்குறாரு, என்னையா நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் இல்லையான்னாரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால என்னை வர சொன்னார்னு சொல்ல அவருக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லக்கூடாதா? அப்படியா, சொல்ல சரி, நல்லது நல்லது. அப்படி வள்ளலாரை பார்த்த உடனே செட்டியார் கேட்டாரு, எங்க உங்க அண்ணன் வரலையான்னு கேட்டாரு. ரொம்ப வருத்தத்தோட, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால என்னை வர சொன்னார்னா அவர் கோவம் வந்து கேட்டார், ஏயா இதெல்லாம் முன்னாலே சொல்றது இல்லையா, அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேனேன்னு வருத்தப்பட்டார். வள்ளலார் நினச்சிக்கிட்டார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு. வயசானாலும் சில பேருக்கு புத்தி மாறாத அந்த கோவம் இருக்கு பாருங்க, வெடுக்கு வெடுக்குன்னு வரும். எங்க இருந்து வரல, உள்ள இருக்கு வெளியில வருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால கோவமே வராது எனக்கு, நான் கோவமே படமாட்டேன்னு ஒருத்தர் இருந்தாராம். ஒருத்தர் வந்து ஐயா எந்த ஊர் போறியன்னு கேட்டிருக்காரு. சரி, பக்கத்து ஊருக்கு தான் போறேன். சரி, விடணும் இல்ல, எந்த வழியா போவிய, இந்த வழியா தான் போவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா எந்த ஊருக்கு போறீங்க, இப்ப தானடா சொன்னேன், ஓயாம கேட்குறிய, இல்ல தெரியாம கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமா, இன்னும் ஊருக்கு போறேன், எந்த வழியா போறீங்க, இந்த வழியா தான் போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா எந்த ஊருக்கு, எத்தனை நேரம் உனக்கு சொல்றது, என்ன கோவமே வராது, நீ இப்ப கோவம் இல்ல, கோவம் வந்துடும், எப்படியும் வர வைக்கிறதுக்கே முயற்சி பண்றேன். அது மாதிரி வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு செட்டியாரை பார்த்து கேட்டாரு ராமலிங்கம் பிள்ளை, அப்பச்சி என்ன காய்ச்சல், என்ன எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டு தகவல் சொல்லிட்டா வந்துச்சு, நாங்க உங்களுக்கு சொல்லன்னாரு. ஒன்றும் பேச முடியல. சரி, வந்தது வந்தீங்க, சரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா, நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா, படிக்கிறேன்னு படிச்சாரு. பெரிய புராணம் படிச்ச உடனே 1 மணி நேரத்தில் செட்டியார் மனசு மாறிடுச்சு. இப்ப சொன்னாரு ராமலிங்கம் பிள்ளையை பார்த்து, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. எது முதல்ல என்ன சொன்னாரு, அண்ணன் வரலன்னு கோவப்பட்டாரு. அதுக்குள்ளேயுமா அவர் வாயாலே சொல்றாரு, அண்ணனை வர வேண்டாம், நீங்களே வாங்க சொல்லிட்டு சொன்னாரு. வரும்போது நடந்து வந்தீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல ஏறி போங்கன்னு கொஞ்சம் சன்மானமா பணம் கொடுத்து அனுப்புனாராம். கொஞ்சமா எவ்வளவு, கொஞ்சமாத்தேன், ஒரு சாக்குல கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு சாக்கிலே பணம் கட்டி சன்மானம் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்கும், அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருந்திருந்தா அந்த ஊர் எவ்வளவு பணக்கார ஊரா இருந்திருக்கும். அந்த ஊர் பணக்கார ஊர்னா அந்த நாடு எவ்வளவு வளத்தோட இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. எந்த ஊரும் இல்லை, எந்த நாடும் இல்லை, நம்ம நாடு, நம்ம இந்தியா, அந்த பகுதியில் கடலூர் மாவட்டத்தில் அவ்வளவு அழகாக இருந்தது இந்த நாடு. இன்னைக்கு தான் என்ன வந்துச்சுன்னு தெரியல, இந்தியா 199 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு 13. நன்றி 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 நன்றி. உயர்வு தாழ்வில்லாத வேதமகன்று மக்களெல்லாம் ஒற்றுமையோடும் உணர்வோடும் வாழ வழிவகுத்தார்கள் முன்னோர்கள். இந்த பாடலை எழுதிய கவிஞனுடைய பேராற்றலை பாருங்க, சிந்தனையை பாருங்க. இமயமும் குமரியும் இணைந்திடவே, இமயமலையிலிருந்து பனிக்கட்டி உருகி தண்ணியா ஓடுது கங்கை என்ற பெயரோடு பல லட்சம் கனாடு தண்ணி வருஷம் தினமும் போய்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கங்கையை ஒரு நீர்வழிச்சாலை ஏற்படுத்தி அப்படியே கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்துட்டா அந்த நாட்டில் தண்ணி பஞ்சம் தீராதுன்னு முன்னோர்கள் பாட்டாவே பாடி வைத்தார்கள். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. நீர் மேலாண்மையை கையில் எடுக்காம எல்லா நாடும் இன்னைக்கு வறட்சியை சந்திக்குது. உகாண்டாவில் தொடங்குது நைல் நதி, உகாண்டாவில் தொடங்கி பல மாநிலங்கள் அல்ல பல நாடுகளை கடந்து அந்த நதி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த நதியில் உள்ள தண்ணியை தடுக்க முடியலை, தடுக்கக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஆனாலும் நம்ம நாட்டில் தண்ணி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. காவிரியில தண்ணி வந்துருச்சா, காவிரியில ஆடி 18 முடிச்சு இன்னைக்கு ஆடி எத்தனாம் தேதி வந்திருக்காங்க, தலை வைக்குது வந்து இன்னும் தான் தலை வைக்குது. ஆனாலும் கர்நாடகக்காரர்கள் நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் நடத்துறேன். தண்ணி கொடுக்க மாட்டோம்னு நம்ம ஆளுங்க தண்ணி வந்தே ஆகணும்னு போராட்டம் பண்றாங்களான்னு பார்த்தா போராடலை. டெல்லியில நீட்டு தேர்வு அதுல வினாத்தாள் வெளியானதுக்காக ஒரு போராட்டம். ஆமா, அந்த வினாத்தாளை எப்படி வெளியிட்டீர்கள் அப்படின்னு மாணவர் சமுதாயம் எல்லாம் டெல்லியில போராடுது. தமிழ்நாட்டில் பார்த்தா மாணவர்களா என்னத்தை சொல்றது, என்ன திரைப்படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகுறேன். என்ன கொடுமை இது, என்ன தருத்திரம். இப்படியா சிந்தனையை வளர்க்கிறது? எப்படியெல்லாம் இருந்த இந்த தமிழ் சமூகம் ஒரு பிள்ளையை பத்தா வளர்க்குற விதம்னு இருக்குல்ல, அந்த வளர்த்த விதத்தை அந்த அம்மாவை குற்றம் சொல்றதா, அந்த பையனை குற்றம் சொல்றதா? எதுக்கு சாகணும், எதுக்கு உயிர் விடணும்? இந்த உயிர் போனா வராது, இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது, எப்படி வந்தது என்ற சிந்தனை தெளிவில்லாது எப்படியெல்லாம் இந்த சமுதாயம் சீர்கெட்டு போச்சு பத்தியலா. திரைப்பட மோகத்தினால படம் ஓடலைன்னா மண்ணு சோறு சாப்பிட்றேன், பாலாபிஷேகம் பண்ணுறேன். நாட்டில் குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் கும்மாளம் போட தண்ணி இருக்கு. பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. கொடுக்கவே முடியாது, மறுத்து கொண்டிருந்தார்கள். முதலமைச்சர் கர்நாடகா வரக்கூடாது, வந்தா நாங்கள் எதிர்ப்போம்னு பேனரை கிழிக்கிறேன்.
யாராவது அதை பற்றி ஒரு வார்த்தை திறந்துருக்கிறாங்கள வாயை திறக்கல இல்லை. இது வருஷம் நடக்குது, போன வருஷம் நடந்துச்சு, இந்த வருஷம் நடக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படின்னா தண்ணி கொடுக்க முடியாதுன்னு போராடின, தண்ணி இல்லைன்னு. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் போட்ட கத்துன சத்தம் கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு இல்லையா, கடவுளுக்கு கேட்டுருச்சு. பேஞ்சிருச்சு பாருங்க, வெறும் மழையா பெய்து அவன் வச்சுக்க முடியாம தண்ணியை திறந்து விட்டுட்டான். என்ன பண்றது? ஆனாலும் காவிரி கடமடை வரைக்கும் இன்னும் வந்து சேரல. நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். போராடாத குணம் இனம் என்று வாழாது என்பதற்கு உதாரணம். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல 2 போர் முடிஞ்சிருச்சு. நீர் தண்ணீருக்காக அடுத்த போர் தொடங்கும். 2 உலக போர் முடிஞ்சிருச்சு, 3வது போர் தொடங்கும் என்று உலக நாடுகள்லாம் எச்சரிக்குது. அமெரிக்கா நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள், உலக சுகாதார மையம் எச்சரிக்கிறது. இன்னமும் நம்ம நாட்டில் சகாரா பாலைவனத்தில் ஒரு 25 நாளைக்கு முன்னால் ஒரு வண்டி வந்து பழுதாகி நின்றது. பழுதாகி நின்ற வண்டியில் இருந்த 50 பேரில் 49 பேர் ஒரே நேரத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் துடிதுடித்து இறந்த செய்தியை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சாரு. ஒருத்தர் எப்படி தப்பிச்சாரு? தன்னுடைய சிறுநீரை குடிச்சுக்கிட்டே வெளியில தப்பிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அவல நிலை! நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் பாடுகிறார். தண்ணி மிக முக்கியம். அதை பற்றி யோசிக்காம நம்ம நடத்துகிற சில விதங்களை பார்க்கிற போது, இப்போ நம்ம நிற்கிறதே கம்மாயினுடைய உள்வாய்க்குள்ள தான் இந்த மேடை இருக்கு. கிராமத்தார்கள் நிறைய ஊர்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. அந்தந்த ஊர்களில் இருக்கிற கம்மா, குளம், ஏரி, தாங்கல், குட்டை, ஏரி அப்படிங்கிற எல்லா இடங்களையும் சுத்தம் செய்து நீர் மேலாண்மையை கையில் எடுங்க. இனிமே வர்ற தலைமுறைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, தண்ணி மிக முக்கியம். பறவைகள் எல்லாம் இறக்குது, மான்கள் கூட்டம் இறக்குது, யானை கூட்டம் இறக்குது. அதனால தண்ணீர் மிக முக்கியம் என்பதை உணருங்கள். அதனால 3வது போர் தண்ணீருக்காக வரும் என்று அறிவித்தார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு இடத்துல சண்டை வந்துருச்சு தண்ணிக்காக. அந்த சண்டையிலே சாதாரண வாய்ச்சண்டையோ கை சண்டையோ கம்பு சண்டையோ இல்லை, துப்பாக்கி வச்சு சுட்டு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம். பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாடணும்? இங்கே அடுமனையில் போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தியை ஊண்டி அதை பற்ற வைக்க சொல்லி அந்த குழந்தைய பூனு ஊத சொல்லி அணைச்சிட்டு கொண்டாடுறோம். மொத்தம் அணைச்சு விட்டு அதோட இருந்தாலும் பரவாயில்ல, என்னமோ இந்த இவ்வளவு நிலத்தில் வச்சு அமைக்காது டப்புன்னு வெடிக்க, அது பூரா தலையில கொட்ட, மேற்கொண்டு தீ பிடிச்சி எவ்வளவு சிக்கல் தெரியுமா? அதுதான் என்னென்னமோ நடக்குது. அப்படியா நம்ம செஞ்சா ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தானே தமிழ் சமூகம் பண்பாடு. பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைக்கு புத்தாடை உடுத்துங்க, இனிப்பு கொடுங்க. ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, நல்ல விதமாக 4 பேருக்கு ஒரு இனிப்பு வாங்கி கொடுங்க. உங்கள்ட்ட வசதி இருந்தால் 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் 4 பேருக்கு உடை வாங்கி கொடுங்க. இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, வசதி இல்லாத குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அதையும் விட எத்தனையோ அநாத ஆசிரமங்கள், முதியோர் இல்லங்கள் இந்த நாட்டில் இருக்குது, அதுகளுக்கு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மரக்கன்று வாங்கி கூட நீங்கள் நட வேண்டாம். எல்லா இடங்களிலும் நிறைய வேப்பங்கன்று, புளியங்கன்று, புங்க மரம், நிறைய கன்றுகள் இருக்கு. அந்த கன்றுகளை எடுத்து அந்த பைய கையாலையோ பொண்ணு கையாலையோ ஊண்ட சொல்லி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுண்டி நீ வாழ்கன்னு வாழ்த்துங்க. அதுதான் நல்ல சமுதாயம், நல்ல எடுத்துக்காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலமரம் ஒரு சிறிய விதை, அது துளிர்த்து பெரிய மரமாகி அந்த வேறும் மரத்தோட நிற்கிறது இல்லை, தன்னை தற்காத்து கொள்ள விழுதுகள் விட்டு தாங்கி பறந்து விரிந்து வளர்கிறது. அதுபோல் அந்த குழந்தை ஆள்போல் பெருகி அருகு போல் வேறுண்டி, அருகம்புல்லு பாருங்க பட்டு போனது மாதிரி இருக்கும், ஒரு துளி தண்ணீர் விழுந்து விட்டால் அது உடனே துளிர்த்து விடும். அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு வாழ்த்துங்க. அப்படிப்பட்ட வாழ்த்து தான் பிறந்த நாளுக்கு நமக்கு சரியா இருக்கும் என்பதை உணர்வோம். நாளைய தலைமுறைகள், நீங்க தாய் கருணையானவள், ஒரு தாய் கருணையானவள். ஒரு குழந்தையை 7200 மணி நேரம் சுமக்கிறார். ஒரு குழந்தையை கருவில 7200 மணி நேரம், 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிடம் 9 வினாடி. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி வருது. தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் பிறந்த உடனே குழந்தையை பார்த்து உச்சி முகர்வாள் தாய். அதுக்கப்புறம் சாப்பிட்றத கொஞ்சம் நிறுத்திடுவா. ஏன்? நம்ம சாப்பிட்டா பிள்ளைக்கு ஆகுமோ ஆகாதோன்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம தாளாட்டி சீராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்காக தூக்க முழிச்சு வளர்த்து ஒரு 5 வயசு வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி யார் மயண்டா அப்படின்னா அவன் உடனே ரத்தினப்பா மயங்கிறேன். என்னமோ ரத்தினப்பா நீங்களா சுமந்திய? சுமந்தது எங்க அக்கா சுமதி. ஆனா பேரு உங்களுக்கு எப்படி வருது பாருங்க. விட்டு கொடுக்கிறவர்கள் தாய்மார்கள், கருணைய வடிவமாக பெண்கள். அதனாலதான் அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி ஜாமீன் போடணும்? பட்டினியா இருக்கணும், தூங்காம இருக்கணும், சிவநாம உச்சரிக்கணும், பஜனை பாடணும், அமைதியா இருக்கணும். அதான் அன்பே சிவம், அன்பிற்குண்டு அடைக்கும் தாள். கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. அப்படிப்பட்ட அமைதியான வழிபாடு சிவலிங்க வழிபாடு. ஆனா அம்பாளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி பட்னியா இருக்க வேண்டாம். தாய் பிள்ளைய பட்னி போட மாட்டாள்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசாதம் கிடைக்கும். அதுலயே அப்பா மட்டும் பிள்ளைய அடிக்கட்டும், அம்மா குறுக்க வந்துருவா. எதுக்கு அடிக்கிறீங்க பிள்ளைய? அவன் என்ன பெருசா தப்பு பண்ணிவிட்டான்? உலகத்துல இல்லாத தப்ப நீங்க எல்லாம் தப்பே பண்ணாமையா இருந்தியா? எங்களுக்கு தெரியாத உங்களை பத்தி? என்னைக்கு பாரு என் பிள்ளை மேலேயே உங்களுக்கு கண்ணு இருக்கும்.
அப்படின்னு தாய் கோவிச்சுக்குவா. காலையில பிள்ளைய எழுப்புறதே ஒரு கலையா இருந்தது நமக்கு. எப்படி? பொழுது விடியும்னு பொதுவா பாத்துக்கங்க. 3 மணிக்கு எந்திரிச்சா ஞானிகள், 4 மணிக்கு எந்திரிச்சா யோகிகள், 5 மணிக்கு எந்திரிச்சா போகிகள், 6 மணிக்கு எந்திரிச்சா மனிதர்கள், 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடுகள். அப்ப யாராரு எப்ப எந்திரிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு. கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதனால பிள்ளைய எழுப்புற போதே எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு எழுப்பணும். என் கண்ணு, என் ராஜா, என் தங்கம், என் வைர மாமலை, வைடூரிய மாமலை, எந்திரிங்க சீக்கிரம், பொழுது விடிஞ்சிருச்சு, பல்ல விளக்குங்க, குளிங்க, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. நீங்க போகலைன்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமா இருக்காதான். நீங்க போனீங்கன்னா தான் பள்ளிக்கூடம் மிகப்பெரிய அழகாகுமா. வாத்தியார் உங்களை கொண்டாடுறாரு, எல்லா மாணவர்களும் உங்களை போற்றுறாங்க. நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக வரலாம், இல்லை திருச்சி மாவட்டத்துக்கு கூட ஆட்சியராக வரலாம், மணப்பாறை வட்டாட்சியராக வரலாம். உங்க தகுதிக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளாக வரலாம், இல்லை ஆட்சியராக கூட வரலாம். ஒருவேளை உங்க முக அழகுக்கு நீங்க சிறந்த நடிகரா கூட வரலாம். நடிகரா வந்தீங்கன்னா இந்த நாடே உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு நான் உன்னை சொல்றேன். அவங்கதே கையை தட்டி என்னை வம்புல மாட்டி விடுறது இதாயே நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரைமடை கோழி முட்டை அப்படி சொல்லி எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையை விதைக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு புத்துணர்வு ஏற்படும். நம்ம கையில பாருங்க, பிள்ளைய கையில தயிர் கடை, மோர் கடை, கிச்சு கிச்சு முட்டி, தாத்தாவை கொடு, பாட்டி கொடு, அம்மாவை கொடு, அப்பாவை கொடு, அக்காவை கொடு, அண்ணனு கொடு, தம்பி கொடு, தங்கச்சி கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, பூனைக்குட்டி கொடு, ஏத்த விட்டு மாமாவை கொடு, பக்கத்து விட்டு அத்தை கொடு, கொடுக்க சொல்லி வளர்த்த சமூகம் இந்த சமூகம். அதனாலதான் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிடும்போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லி சாப்பிட்ட தமிழ் சமூகம். என் அன்பிற்கிரிய பெரியோர்களே, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இந்த திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்றாங்களா? இல்ல. ஏன் எடுத்தாங்கன்னு யாராவது கேட்டியலா? ஏன் எடுத்தவங்க யாராவது சொன்னாங்களா? அப்ப கண்டதே காட்சி கொண்டதே கோலம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு இருந்த ஒற்றுமை விலகி போயிருச்சே. ஏன்? என்னையெல்லாம் எங்க அப்பா பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடும்போது சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. வாத்தியார்ட்ட சொல்றாரு எங்க அப்பா, இந்த பையன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன், சுட்டித்தனம் ரொம்ப பண்றேன், ஒழுங்கா வீட்டிலே தங்குறான், இல்ல உனக்கு சொல்லி கொடுங்க ஐயா, நல்லா படிக்க வைங்க. ஆனா ஒண்ணுங்க ஐயா, கண்ணை மட்டும் விட்டுருங்க, கண்ணை மட்டும் பத்திரமா விட்டுருங்க, பாக்கி இடம் பூரா உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்தார். பத்தாது, அதுக்கு மேல அவ்வளவுதான். என்னையவே குச்சி ஒடிச்சாரு சொல்லி நான் ஒடிச்சு அந்த குச்சிலே அடி வாங்கினேன். மைப்பலா குச்சி கொஞ்சமா நஞ்சமா நம்மளெல்லாம் அடிச்சு அடிக்க நம்ம எல்லாம் போய் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்குள்ள நடமாட முடியுமா? ஒருவேளை நம்மளை அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போமா? அப்ப எவ்வளவு ஒற்றுமை இருந்தது. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். இன்னைக்கு வாத்தியார்களும் ஒரு பக்கம் சரியில்லை, மாணவர்களும் ஒரு பக்கம் சரியில்லை. வாத்தியார்கள் பாடம் நடத்தும் போதே 5ல் 9 போகுமான்னு கேட்பாங்க. 5ல் 9 போகுமா? போகாது. அப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கழிக்க கடன் வாங்க சொன்னாங்களே தவிர கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. அம்புட்டு பேரும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாடு ஓடி போயிட்டா நாடே கடல்ல இருக்கு. எங்க செய்யறது? அதனால சிந்தனையை தோன்றும் விதமாக கல்வி அதான் தொட்டனைத்து ஊறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவினார். மண்ணுக்குள்ள எப்படி தண்ணீர் மறைந்திருக்கிறதோ அறியாமை என்ற மணலால் அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மணலை நீக்குவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி. அந்த கல்வியை கையில் எடுப்போம், அதனால் வெற்றி பெறுவோம். நமக்கு இருக்கிற கல்வியை தப்பான கல்வி என்பதற்கு உதாரணம் பல கதைகள் இருக்கு. இடத்தின் சிறப்பை பார்த்தால் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னு பார்த்தா சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. இதுக்கு எத்தனை? இப்படி கேட்டா அது நல்லா இருக்கா? என்ன சொல்றது? அது இது எது? அண்மை சுற்று சேய்மை சுற்று இலக்கணத்துல இவ்வளவு இருக்குல்ல. நீங்க படக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்களே. ஆமா, தாம்பரத்துல அவ்வை பள்ளிக்கூடத்துல படிக்க ஒரு மாணவர் போனாராம். அந்த மாணவருக்கு நுழைவு தேர்வு மாதிரி ஒரு வாத்தியார் அங்க இருந்த ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. முற்றியலுகரம்னா அது எதுன்னு கேட்டாராம். முற்றியலுகரம் குற்றியலுகரம் அது எது, அது தெரியுமான்னு கேட்டாராம். அவர் அது தெரியாதுன்னு பதில் சொன்னாராம், படிக்க சொன்னாராம். இப்ப சேர்த்துக்கிட்டா பள்ளிக்கூடத்துல அதானே முற்றியலுகரம் குற்றியலுகரம் அது தெரியுமான்னு கேட்கிறாரு. அவரு அது தெரியாதுன்னு பதில் சொல்றாரு. தெரியாதுன்னு சொன்ன மாணவனை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு. எப்படி? இலக்கணம் எப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க. முற்றியலுகரம் அப்படின்னா அது அப்படிங்கிற எழுத்து, அது என்ற வார்த்தை, அது அது அப்படின்னு சொல்லுவான். ஆனா முற்றியலுகரம் அது, குற்றியலுகரம் தெரியாது. தெரியாது அப்படின்னு சொல்றது இல்ல, தெரியாது அப்படின்னா ஓசை குறையுது இலக்கணத்துல. அதுதான் அது தெரியாது, அதனால ஏத்துக்கிட்டாராம். அப்படிப்பட்ட இலக்கண படிப்பு இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை இந்த தமிழ் மொழி கண்டிருக்கிறது. அந்த தமிழ் மொழியால் நாளைய சமுதாயத்தை நம்ம விவேகானந்தர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய், அம்மா நான் ஜாமியாரா போகணும்னு எனக்கு உத்தரவு கொடுங்க, பிள்ளை வளர்க்கணும் பாருங்க. அம்மா சொன்னா பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வாப்பான்னா, போய் எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுக்கிட்டு போய் வேலையை பாருப்பான்ட்டாரு. சரி அம்மா உத்தரவு கொடுக்கலன்னா அப்படியே விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து கேட்கிறாரு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு போய் எடுத்துட்டு வான்னா, எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுக்கிட்டு நீ போய் வேற வேலையை பாருன்னாரு. இப்படி பல நாள் கடந்து போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு நாள் வந்து அந்த கத்தியை கொடுக்குறாரு. அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு, நான் ஜாமியாரா போகணும்னு, போய் கத்தி எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு விவேகானந்தாரு.
வாங்கி வச்சுக்கிட்டு இனிமே நீ ஜாமியாரா போகலாம்னாரு அந்த அம்மா. எதனால? கத்தியை எடுத்துட்டு வர சொன்னது எதுக்குன்னா புள்ள பக்குவம் அடைந்து விட்டானா என்று பார்ப்பதற்கு. கத்தியை கொண்டாந்து கொடுத்த விவேகானந்தர் குத்துற பகுதியை தாய் பக்கமா அடிப்பகுதியை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு கொடுத்தாரு. நம்ம புள்ள இன்னும் பக்குவப்படலை, சாமியாரா போறவன் தன் பாதுகாப்பை பார்க்கக்கூடாது, நம்மளை பார்க்க வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு பார்க்கணும், அதுதான் சரியா இருக்கும், புள்ள இன்னும் சரியா பயன்படலை அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தான். கடைசியாக ஒரு நாள் கொண்டு வந்து கத்தி எடுத்தார சொல்லி கொடுக்கும்போது அடிப்பக்கத்தை தாய் பக்கமும் குத்துற பகுதியை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கொடுத்தாரு. நம்ம புள்ள பக்குவப்பட்டுட்டான், அவன் பாதுகாப்பு அவன் நினைக்கல, மற்றவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்து விட்டான், அதனால இனிமே சாமியாரா நீ போகலாம்னு அது உத்தரவு கொடுத்தான். அதுதான் பிள்ளைகளை வளர்க்குற விதம், அப்படித்தான் வளர்க்கணும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு உதாரணம் நிறைய கதைகள் சொல்லலாம். அப்போ கடைசி வரைக்கும் விவேகானந்தரால் ஒரு உயிர் கூட இந்த நாட்டில் உலகத்தில் போகலை, அதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு எதுக்கெல்லாமோ சாகுறேன். உத்தரப்பிரதேசத்தில் சாமியாரை பார்க்க போய் 99 பேர் செத்து போனேன். எதுக்கு கூடுறேன், ஏன் கூடுறேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்தா என்னங்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டாமா? என்ன செய்யறது? பள்ளிக்கூடம் விட்டு 2 பிள்ளைங்க வந்துச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது ஒரு தோப்புக்குள்ளே வரணும், மாங்காய் 2 விழுந்து கிடக்கு, நிறைய விழுந்து கிடக்கு தோப்பில். ஒரு பையன் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு 2 மாங்காய் எடுத்து பைக்கில் வச்சுட்டு போயிட்டேன். வீட்டில் கொண்டு அம்மாட்ட கொடுக்குறேன். சாதாரண அம்மானா என்ன சொல்லுவா? ஏண்டா 2 தான் எடுத்தியா, அதானே பொழைக்க தெரியாத உள்ள, இன்னும் 2 சேர்த்து எடுக்கப்படாது, 2 ஊறுகாய் ஓட்டிருக்கலாம், நம்ம சின்னம்மா விட்டு கொடுத்துருக்கலாம், மாமா விட்டு கொடுத்துருக்கலாம், என்ன புத்தி இல்லாத பிள்ளை வேகமாக சேர்த்து எடுக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பான். ஆனால் அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டா. ஏண்டா யார் வீட்டு மாங்காய் இருந்தாலும் கேட்காம எடுக்கலாமா, எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அடித்து இழுத்துக்கிட்டு இந்த தோப்புக்கு வந்தா. தோப்பில் இருந்தா அந்த காவலாளி பார்க்குறாரு, என்ன இந்த பையனை இப்படி அடித்து இழுத்துக்கிட்டு வர அந்த அம்மா, ஏமா பச்சை பிள்ளையை போட்டு அடிக்கிறான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னா, உங்கள் தோப்பில் இருந்து 2 மாங்காய் என் பையன் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது தப்புன்னு நான் தண்டிச்சிட்டேன், இந்தாங்க உங்கள்கிட்ட மாங்காய் நான் கண்டிச்சிட்டேன் யான்னு கொடுக்க. அவர் சொன்னார், அட என்னம்மா இது ஒரு பெரிய விஷயமா, கீழே விழுந்து கிடக்கு 2 நாளில் அழுகி போகும், சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு எடுக்கிறானேன்னு நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், போனா போகட்டும்னு, இதுக்கு போய் அவனை அடித்து இழுத்துக்கிட்டு வர, அட விடும் மாங்க, அவ்வளவுதான் பத்திரகாளியாக மாறிட்டான். ஏயா உனக்கு என் மயன் 2 மாங்காய் தெரியாமல் எடுத்தது சாதாரணமாக போச்சா? இன்னைக்கு 2 மாங்காய் எடுப்பேன், நாளைக்கு 20 மாங்காய் எடுப்பேன், நாளைக்கு 200 மாங்காய் எடுப்பேன், இப்படியே போனால் என்ன ஆகுறது? நாளைக்கு என் பிள்ளை பெரிய குற்றவாளியாக திருடனாக இந்த பூமியில் நடமாடணுமா? அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் பெத்த வயிற்றுல பிரண்டையை வச்சு கட்டுவேன். போயா உன் மாங்காய் சரி நீ தூக்கி போட்டு போயிட்டான், ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ஆள் விதிச்சு போனேன். யார் அந்த குழந்தை, யார் அந்த தாய்? என் அன்பிற்கினிய பெரியோர்களே, தமிழ் உணர்வாளர்களே, ஆன்மீக பற்றாளர்களே, சிந்தித்து பாருங்கள். நம்ம நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, கோடி கோடியாக பணம் இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம், மண் வாங்கலாம், மரம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பங்களா வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் காசு கூட இருந்துச்சுன்னா எம்எல்ஏ வாங்கலாம், எம்பியை வாங்கலாம், ஒன்று கூட வாங்காமல் இருக்க முடியாது, எல்லாத்தையும் விற்கிறான். இந்த நாட்டில் ஓட்டு போட்டோம் நம்ம காசுக்காக போய் அடமானம் வச்சுறாங்க. நமக்கு தேவையில்லை அது பெரிய இடத்து பொல்லாப்பு, தெரியும் நினைக்கிறேன். அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். காசு இருந்தா எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் சகாயமாக. எத்தனை கோடி உடுத்தும் எங்க ஐயா புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை கிராமத்தில் பிறந்த முன்னாள் ஆட்சி பணியாளர் சகாய ஐயாவை வாங்க முடியலை எவராலும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்று பாடினார். அவர் சொன்ன தாரக மந்திரம். அவர் எழுதிய ஒரு நூல் இருக்கு, கடைசி தரியில் கண்டாங்கி சேலை என்று. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க, உங்க உள்ளம் கொதிக்கும். அவர் பட்ட பாடு. அப்துல் கலாம் ஐயா எழுதிய அக்கினி சிறைகள் எப்படியோ அதுபோல சகாயம் ஐயா எழுதியது அந்த கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. அதனால என் அன்பிற்கினிய தாய்மார்களே, பிள்ளைகளை வளர்க்குற விதம் நாளைக்கு பதில் சொல்லணும். நீங்க தொட்டிலில் பிள்ளை அழுதா தாத்தா பாட்டி இருந்தா சொல்லிடுவா, ஏய் பிள்ளை அழுகிறேன் பாரு, பசிக்குது உலருக்கு பாலை கொடு, பிள்ளை அழுகிறான் பாரு, எதை வயிற்று வலிக்குது உலருக்கு வெளியே இருக்க வை, பிள்ளை அழுகிறான் பாரு, எதை எறும்புதுக கடிச்சு தான் எடுத்து பாருங்க. இப்போல்லாம் பிள்ளை அழுதா செல்போனை கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். எப்படி ஆயிட்டா? எங்கிட்ட பிரச்சனை இல்லாம இருந்தா சரி பார்க்கறாங்க. பிரச்சனை இல்லாமன்னா எதுக்கு? அதுக்குனால எதுன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் இப்படியே இருக்கிறான், பேருந்துல போனாலும் இப்படி இருக்கிறான், விமானத்துல ஏறி பார்க்கறேன் அங்கேயும் அப்படித்தான் இருக்காங்க. என்ன நடக்குது நமக்கு பின்னால? மதுரையில் ஒரு அம்மா வீட்டுக்குள்ள உட்காந்து தொலைக்காட்சி பெட்டியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழுகிறான், திடீர்னு கோபமாகறா. இப்படி இருந்தா கதவு திறந்து கிடந்துச்சு, ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்துட்டான் திருடுறதுக்கு. திருட போனவன் பார்க்குறேன், அந்த அம்மா முழிச்சபடியே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளை கண்டுபிடிச்சிட்டாலா என்னன்னு தெரியலையே, பார்த்தா யாருக்கிட்டா சொல்லிவிடுவாளே. சரி ஏதுக்கு ஒரு சோதனை பண்ணுவான், 2 பேருக்கு இடையில குறுக்க போவான். எதுக்கு? அந்த படம் பார்க்குற தொலைக்காட்சி பெட்டிக்கு அந்த அம்மாவுக்கு இடையில குறுக்க போனேன். அவ்வளோ ஆர்வமா பார்த்த அம்மா, டேய் யார் அவன் குறுக்க போறது, ஓரமா போறியா இல்லைன்னா அவ்வளவு ரொம்ப சந்தோஷம். நல்லா நம்மளை கவனிக்கலன்னு முடிவு பண்ணி மறுதரம் திரும்பி அதுக்குள்ளே வந்தேன்.
என்னடா இப்பதான் சொல்றேன் அப்புறம் திரும்ப திரும்ப அதுக்குள்ள போறியா இல்லையாடா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா நீ பேசாம இரு நான் போறேன்ட்டு உள்ள போய் என்னென்ன இருந்துச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுப்படிக்கு போயிருக்கேன். அந்த அம்மா மாவரைச்சு வச்சிருந்துருக்கு. 4 தோசையை ஊத்தி சாப்பிட்டு அந்த அம்மாவுக்கு 4 தோசை ஊத்தி வச்சுட்டு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டேன். இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவ்வளவு ஆர்வமா பாத்துருக்கேன். அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியல அந்த அளவுக்கு அந்த பேச்சு. அப்ப எந்த அளவுக்கு அதுல மூழ்கிட்டோம்னு பாருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைய சமுதாயத்தை நலம் பெற செய்வோம், நல்லதை விதைப்போம், நல்லதை அறுப்போம். ஆகையினாலே 5:30 மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோ வெறும் பந்தம் வளர்த்து விட்டோ. வந்து பிறந்து விட்டோம் வெறும் பல்த வளர்த்து விட்டோம். மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். காட்டு மணல் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் விளங்கிட்டோ கடமையென அழைத்தோ. 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி 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 நன்றி. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. அவர் எப்படின்னா வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. சரி, வட்டிக்கு கொடுத்தா வட்டிக்கே வட்டி ஓட்டுவார் சமயத்துல. வட்டிக்கே வட்டியா? ஆமா, 1 ரூபா செலவு பண்ண மாட்டாரு. அப்படி ஒரு கஞ்சன். ஆமா, கஞ்சேன்னு கருமி. கஞ்சேன்னு சொன்னா வருத்தம் வரும். ஏன் கருமின்னு சொல்லுங்க, அப்பவும் வருத்தம் வரும். ஆமா, வருத்தம். அதே வார்த்தையை மாத்தி சொல்லி பாருங்க. எப்படி? அண்ணன் ரொம்ப சிக்கனமானவர் போல இருக்கு. இது மூணுமே ஒண்ணுதானே? அதனால அந்த வார்த்தையை சொல்லும் போது சிரிப்பு வரும். அதான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு பேரு. மூப்பரான் வாழ்வும் முராதிரு சக்கரமும் மார்பான் கதையும் அறிபோச்சோ. மார்பான் மும்மதத்து வாரணத்து ஐயோ எழு இழுத்து போவே வாருனா.
எலி தூக்கிட்டு போகுதுன்னு சொல்றாரு. அதை சொல்லும் போதே வஞ்ச புகழ்ச்சனி இகழ்ச்சியா சொல்ல புகழ்ச்சியா ஆரம்பிச்சு சொல்றது. இப்ப அவரு ஊருக்கு வட்டி பணத்தை வசூல் பண்றாரு. வசூல் பண்ணி காசுகளை மூட்டை மூட்டையா முடிச்சா கட்டி அந்த ஒரு சாரட்டு வண்டியில வச்சுக்குவார். ஒரு நாள் அந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு சாயந்தரமா அங்க இருந்து வரும்போது கொஞ்சம் அசதியில தூங்கிட்டாரு. கடப்படான்னு வருது வண்டி, மாட்டு வண்டி. அந்த முடிச்சுல ஒரு முடிச்சு கீழே விழுந்துருச்சு. அந்த பகுதியில் ஒருத்தர் வாழ்ந்தவர் அந்த ஊர்ல. அவர் பெரிய சிவபக்தர். எப்படியாவது ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னு அவருக்கு ஒரு ஆசை. பிள்ளையார் கோயில் கட்டணும், காசு பணம் இல்லை, ஏழ்மையானவர். அந்த வழியா வந்திருக்கிறாரு. இந்த முடிச்சு அங்கே கிடந்திருக்கு. அந்த முடிச்சை எடுத்து பார்க்குறாரு, காசு இருக்கு. ஆஹா, இறைவன் கொடுத்துருக்கான், கோயில் கட்டவுல இருக்கு, யாராவது கேட்டா கொடுத்துருவோம், இல்லைன்னா கோயிலை கட்டுவோம்னு கொண்டு வீட்டில் வச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்தாரு. இங்க வண்டியில போனவர் போய் பார்க்கறாரு, ஒரு முடிச்ச காணு. எண்ணி பார்த்துட்டு பதறி போனாரு. உடனே இந்த தண்டோரா போடுறது அந்த காலத்துல இருந்துச்சா, இந்த மாதிரி பணம் முடிச்சு ஒன்று விழுந்துருச்சு, எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 100 காசு உங்களுக்கு பரிசா கொடுப்போம், சன்மானமா தருவோம், 100 பொற்காசு சன்மானமா தருவோம்னு அறிவிச்சாச்சு. இப்ப அந்த செய்தி அவருக்கு காதுல விழுகுது. சரி பரவாயில்ல, எடுத்து போட்டு தொலைச்சவங்க சொல்லிட்டாங்க, நம்ம கொண்டே காலையில கொடுத்துருவோம். அவர் 100 காசு கொடுக்குறேன்னு இருக்காரு, அதை வாங்கியாவது வேலை ஆரம்பிப்போம்னு நினைச்சிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு அந்த பணப்பையை தூக்கிட்டு அங்க போனார். கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, ஐயா உங்ககிட்ட தானா ராத்திரி விளம்பரத்தை கேட்டேன், நான் தான் எடுத்திருந்தேன், பத்திரமா வச்சிருந்து கொண்டு வந்து வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு. வாங்கிக்கிட்டு இவர் நின்றுக்கிட்டே இருந்தாரு. அவரும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏயா நிற்கிறாரு? இல்லை 100 காசு தர்றேன். நீல ஆமா சொன்னேன், கொடுக்கலாமே, இரு எண்ணி பார்த்துக்கிறேன்னு காசை எண்ணினாரு. காசை எண்ணுனா அது சரியாத்தான் இருக்கு, 800 பொற்காசு இருக்கு, 800 காசு இருக்கு. ஆனா அவர் கொடுக்க கூடாதுல, கஞ்சல்ல. அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தேன். இப்ப அவர் சொன்னார், ஏயா இதுல 900 காசு இருந்துச்சு, நீ ஏற்கனவே 100 எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு மேற்கொண்டு என்கிட்ட கேட்கறியா, நீ கொடுக்க முடியாது போடான்ட்டேன். பாவம் அவர் ஏழ்மையிலும் வறுமை. ரொம்ப வருத்தப்பட்டு நேரா போய் பஞ்சாயத்தை கூட்டினாரு. பஞ்சாயத்தை கூட்டி, ஐயா இந்த பணப்பை கீழே கிடந்து எடுத்தேன், எடுத்தவர் நானு, தொலைச்சவர் இன்னாரு, அவர் அறிவிச்சிருந்தாரு, பணப்பையை கொண்டாந்து கொடுத்தா 100 காசு தர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலையில கொண்டு கொடுத்துட்டேன், ஆனா காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நானே 100 காசை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி என் மேல குற்ற வழக்கு தாக்கல் பண்றாரு. அதனால நீங்க பார்த்து விசாரிச்சு சொல்லுங்கன்னாரு. பஞ்சாயத்தை கூட்டியாச்சு. இப்ப பெரிய மனிதனை கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு. என்னைக்குமே பெரிய மனிதன்னா பொய் சொல்ல மாட்டேன் நம்பு இந்த உலகம். ஏழை எளியவங்கன்னா பொய் சொல்லுவாங்க, நம்புவாங்க, திருடுவாங்க, நம்புவாங்க, அப்படியே தான் நினைச்சிட்டாங்க. அப்படித்தான் ஒரு கட்டமைப்பு இருக்குங்க. இப்ப அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமா உங்க பையில எவ்வளவு இருந்துச்சு? 900 பொற்காசு. இப்ப எவ்வளவு இருக்கு? 800 பொற்காசு. இப்ப அவர் எவ்வளவு எடுத்துட்டாருங்கிறிய? 100 பொற்காசு எடுத்துட்டாருங்கிறிய. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. இப்ப தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு எப்படி சொல்றது? போய் பணப்பையை எடுத்தாங்கன்னாரு. பணப்பையை எடுத்தாந்து எண்ணி பார்க்கறாங்க, 800 பொற்காசு இருந்துச்சு. என் அன்பிற்கினியவர்களே, சிந்தித்து பாருங்க, இந்த கதை சொல்ற கருத்தை பாருங்க. அந்த பஞ்சாயத்துக்காரர் சொன்னாங்க, இது 800 பொற்காசு உள்ள பை, இது உங்கோட்டு இல்ல, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 பொற்காசு பை உள்ள பை கிடைச்சா யார் எடுத்தாலும் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு தீர்ப்பு சொன்னார். அதானே சரியா இருக்கும், அதான நீதி. எல்லாம் நிதிக்குள்ள மறைஞ்சு வச்ச என்னத்தை சொல்றது? ஒரு பெரிய பங்களாவில் புருஷன் பொண்டாட்டி வேலை பார்த்தாங்க. புது வருஷம் பிறந்தா நாள் காட்டி கொடுப்பாங்கல்ல. நாள் காட்டினா என்ன சொல்லுங்க? காலண்டர். பரவாயில்ல, மக்கள் தெளிவாகிட்டே வர்றாங்க. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெளிவாகிட்டு வருது. நாள் காட்டினா காலண்டர், சில பேர் கடியாரம் தெரியாது, அது நேரம் காட்டி. இப்ப நாள் காட்டிங்கிற காலண்டரை வாங்கிட்டு வந்து வீட்டுல ஆணி அடிச்சு மாட்டலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. மனைவியை ஆணி எடுத்துற சொல்லி, சுத்தியல் எடுத்துற சொல்லி ஆணியை செவத்துல வச்சுட்டு சுத்தியல் அப்படி ஓங்கினார்ல, ஆணி தலைகீழா இருக்கு, கூறு இந்த பக்கமும் கொண்டு அந்த பக்கம் இருக்கும். என்ன செய்ய வேண்டிய? திருப்பி வச்சு அடிக்கலாம்ல. இவன் சொல்ற, என்ன ஆணி தயார் பண்ணிருக்காங்க? கொண்ட வைக்க வேண்டிய இடத்துல கூறு வச்சிருக்காங்க, கூறு வைக்க வேண்டிய இடத்துல கொண்ட வச்சிருக்காங்க, கூறு கட்ட வயலுக. ஒருவேளை மணிமுத்தா இருக்குமோ? நல்ல பேரு மணிமுத்து. மணிமுத்து இல்ல, நீங்க இல்ல தெரியுது, நீங்க இல்ல தெரியுது, உங்களை மாதிரி ஏதோ வேற ஆளா இருக்கும் போல. இப்ப ஆணியை திருப்பி வச்சு அடிக்காம ஆணி தயார் பண்ணது சரியில்லைன்னு சொன்னா இல்ல, அவர் மனைவி சொன்னா, அப்படிலாம் நினைக்காதியா, இந்த ஆணி இந்த சவத்துல அடிக்கப்படாது, ஏன்னா கூறு இந்த பக்கமா இருக்கு, அதனால இந்த ஆணி இந்த சவத்துல அடிக்காத, கூறு இந்த பக்கமா இருக்கு, கொண்டுகிட்டு வா அந்த சவத்துல அடிக்கணும்னாலாம் அவ. இப்ப 2 பேருக்கு அறிவு எவ்வளவு சொல்லுவது? மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. எத்தனை வரலாறுகள் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க வேப்பமரம், எங்க பார்த்தாலும் வேப்பமரம் நம்ம தமிழ்நாட்டுல நிலை நிறுத்தி இருக்கு. யாரு காரணம்? ஆடு மாடுகளுக்கு மழை காலம் வந்துச்சுன்னா வேப்பங்கொலையை ஒடிக்கிறோம், எங்கே இருந்தாலும் நம்ம சௌரியத்துக்கு ஒடிக்கிறோம். அந்த மரம் இந்த தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி செய்தவர் யார் தெரியுமா? அவர்தான் நம்ம பெரியார், நம்மாழ்வார் என்ற அந்த மா மேதை. அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கிட்டான் வேப்ப மரத்தை. அமெரிக்காக்காரன் காப்புரிமை வாங்கினோன்னு 13 பேர் சேர்ந்த ஒரு குழு அங்கே அயல் நாட்டில் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த அயல் நாட்டில் வழக்கு தொடுத்து 13 பேர் சேர்ந்து 13 மாசம் போராடுறாங்க.
ஒருத்தர் கையில் வேப்ப இலை, ஒருத்தர் கையில் வேப்ப ஈக்கி, ஒருத்தர் கையில் வேப்பம் பழம், ஒருத்தர் கையில் வேப்பங்காய், ஒருத்தர் கையில் வேப்பம் பட்டை, வேப்பங்குச்சி, இப்படி ஒவ்வொரு பொருளாக கையில் வச்சு அந்த வெள்ளைக்காரன் நீதிமன்றத்தில் அதை நிரூபித்து இது தமிழர்களுடையது என்று காப்புரிமையை ரத்து செய்து நமக்காக நிலைநிறுத்திய மகான் தான் நம்மாழ்வார் பெரியார் என்று சொல்லக்கூடியவர். அப்போ அவரை நம்மெல்லாம் போற்றலை. அவர் சொன்ன இயற்கை வேளாண் விஞ்ஞானி, மாபெரும் தத்துவத்தை உடையவர். எத்தனை தத்துவங்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். ஆனால் வள்ளலார் மாதிரி கடை விரித்தேன் கொல்வார் இல்லைன்னு போயிட்டோம். வள்ளலார் அவள் அழகாக திருவருட்பா பாடியவர். அவர் மேலே வழக்கு. சோமு செட்டியார் கொடுத்த பணத்தை வீதியில் தூக்கி போட்டு போயிட்டார். மனசு வருமா காசை கீழே போட. இன்னைக்கெல்லாம் 10 ரூபா குறைஞ்சா 10 மணி நேரம் சுத்துறேன். பாத்தீங்கன்னா நம்ம வண்டி சுத்தினா இருக்குல்ல, காசா லேசா காசா லேசா காசா லேசா அப்படின்னு. ஆனா வள்ளலாறு ஒரு மூட்டை பணத்தையும் தூக்கி கணத்துல போட்டு போனாரு. வள்ளலார் மேலேயே வழக்கு போட்டாங்க. வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்பு, அது திருவருட்பா இல்ல மறுப்பான்னு வழக்கு தொடுத்தார். தொடுத்தவர் ஆறுமுக நாவலர், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், நீதிபதி வெள்ளக்காரன். அந்த ஆட்சியில வெள்ளக்காரன் நீதிபதி. இப்ப நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறாரு. உட்கார்ந்திருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க. ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு, வழக்கறிஞர் கும்பிடுறாரு, முத்துசாமி ஐயர் கும்பிடுறாரு, நீதிபதியும் கும்பிடுறாரு. இப்ப நீதிபதி ஆறுமுக நாவலரை பார்த்து கேட்கிறாரு, நீ ஐயா கும்பிட்டேன்னு. ஏன் நான் கும்பிடக்கூடாதான்னாரு. நீ தானேயா வழக்கு தொடுத்த, நீ அவருக்கு எதிரி இல்லையா, நீ ஏன் கும்பிட்டேன்னாரு. அவர் சொன்னார், என்னன்னு தெரியலைங்க, அவரை பார்த்தா கும்பிடுன்னு தோணிருச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன்னாரு. வழக்கு அன்னைக்கு தள்ளுபடியானது. அன்பிற்கினியவர்களே, எதிரி கூட வள்ளலாரை பார்த்து கும்பிடுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. ஆக நம்மளும் பார்த்தா நம்மளை எல்லாரும் கும்பிடுற அளவுக்கு நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்றார் வள்ளுவர். அந்த வகையிலே அப்பேற்பட்ட வள்ளலார் பெருமானை பார்த்து எதிரி ஆறுமுக நாவலர் கும்பிட்டார். இன்னைக்கு நம்மளும் சில பேரை பார்த்தா கும்பிடுறோம். அவன் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கியா தம்பி, நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கலான்னு கும்பிடுறான். சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும் தோணுது. படுத்துறாங்களே, பதவியில இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். அதிகாரிகளை கும்பிட்றதெல்லாம் அன்பினாலையா, என்னத்தையாவது இடைஞ்சல் பண்ணுவானே கும்பிட வேண்டியிருக்கு. பயமுறுத்தியே வைக்கிறாங்கல்ல, என்னத்தை சொல்றது. ஆகையினாலே நல்லது நல்லது நல்லது. ஏதோ ஒரு கேள்வி எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? சரி, தெரிஞ்சா சொல்றேன். என்ன ஓ, பாட்டு கேட்டிருக்காங்க. கடல் மேல் பிறக்க வைத்தா என்ற பாடல். எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை பெரிய புத்தி இருக்கு. ஆமா, நன்றி நன்றி நன்றி, நல்ல விஷயங்கள். ஆகினாலே அன்பளி போலங்க, நன்றி நன்றி, குளமார்ந்த வணக்கம். அத்தனையாக இப்படி காலதாமதம் காரியத்திற்கு நடந்துகிட்டே இருக்கு, காலம் போயிட்டே இருக்கு. சிவனுக்கு பெற்றோர்கள் குறிஞ்சி பூ எப்போது பூக்கும், அத்தி பூ எப்போது பூக்கும். அத்திக்கு ஏது பூவு சாமி? கொடுத்தது 30 ரூபாய்க்கு 3 கேள்வியா? 3 கேள்வி, 30 ரூபாய்க்கு 3 கேள்வி, 10 ரூபாய்க்கு. இவ்வளவு வேகமா கேள்வி என்கிட்ட கேட்குறீங்களே. இந்த நாட்டுல காசை கொடுத்து ஓட்டம் வாங்கி நாட்டை கெடுத்துட்டாங்க. அவங்களே கேள்வி கேட்குறீங்க. 30 ரூபாய் கொடுத்து முடிச்ச கேள்வியா? கேட்க மாட்டேங்கிறீங்களே. கோடி கணக்கு கேட்குறா கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. அதானே 10 ரூபாய்க்கு கேள்வி கேட்டா என்ன செய்யுது? சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அநாத ரட்சகன். அதனால சிவனுக்கு பெற்றோர்கள் இல்லை. ஆனா அம்மையே வருகன்னு காரைக்கால் அம்மையார அம்மானு கூப்பிட்டாரு. அப்பரே வருகை என்று நாயன்மார்கள்ல திருநாவுக்கரசரை கூப்பிட்டாரு. அதனால அவங்க 2 பேர் தான், நம்ம தான் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம். அவர்களுக்கு தாய் தந்தையர் என்று இல்லை. சிவா பரதரம் நாஸ்தின்னு வேதம் சொல்லுது. வேதத்துக்கு மேலே, சிவனுக்கு மேலே கடவுள் இல்லை என்பதுதான் நமது நாட்டினுடைய எல்லா வேதங்களும் சொல்லுது. குறிஞ்சிப்பூ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நீலகிரி மலை சாரல்ல பூக்கிறதாக செய்தி இருக்கிறது. அத்திக்கு பூ கிடையாது. அத்திக்காய் அதான் சொன்னா, வெள்ளை மலரும் வெள்ளை யானையும் வெள்ளை காக்கையும், அத்தியின் மலரும் காக்கை தானும், பித்தர் மனமும் நீரில் பிறந்த மீன் பாதம் தானும், அத்தன் மால் பிரபதேவனால் அளவிடப்பட்டாலும் சித்தர் மனதை பெண்கள் மனதை காண முடியாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு, விவேக சிந்தாமணி. ஆகினாலே நன்றி நன்றி நன்றி. ஆகினால நன்றி. விஷயங்களும் நமக்காக இருக்கிறது என்றதுனால இடத்தை சிறப்பை பார்க்கிற எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் வள்ளி முருகனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திற்காக. ஊரடங்கு ஞாபகத்திலையா பாத்தியா? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சட்டுதடி, அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான். மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதையா, அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான் ஓ சத்துதையா. ஓ மச்சானுக்கு ஆசை உன் மேலே, நான் கண்டேன் இல்லை எங்கும் உன் போலே. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள சத்துதையா.
சந்தன பொட்டுக்கு மேலே கொஞ்சம் சிந்துரப்பு வச்சதாலே இந்த வயசுக்கு வேலே அது எட்டி பறக்குது மேலே. சந்தன பொட்டுக்கு மேலே கொஞ்சம் சிந்துரப்பு வச்சதாலே இந்த வயசுக்கு வேலே அது எட்டி பறக்குது மேலே. சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன இருக்குது என்ன சொல்ல, சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன இருக்குது என்ன சொல்ல. மன்மத அம்பையும் விட்டு புட்டா வந்தைய தொட்டு புட்டா இந்திரன் கண்ணால சுட்டு புட்டா இன்பத்தை கொட்டி புட்டா. சொந்தமா வந்து ஜோடிய தேடுது சொல்லி பொடிக்குது அள்ளி கொடுக்குது. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆளு சத்துதையா, அது கிள்ளி கிள்ளி என்னையும் சத்துதையா. அந்த ஆத்தங்கர பக்கம் வாரு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சோகங்களை தாரு. அந்தி பொழுதுக்கு மேலே அந்த ஆத்தங்கர பக்கம் வாரு சொந்தம் இருப்பதனாலே ஏ சொத்து சோகங்களை தாரு. சுந்தரிய கொடி முந்திரியே உன்னை தூக்கிட்டு தோப்புக்கு போறேன், சுந்தரிய கொடி முந்திரியே உன்னை தூக்கிட்டு தோப்புக்கு போறேன். சொல்லி பாரு சத்த போடு மச்சான் தோப்புக்கு வார மச்சான், வெள்ளியில வெட்டி போடு மச்சான் வீட்டுக்கு வார மச்சான். அடிக்க காட்டுது வாடிக்கையாகுது. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆளு சத்துதையா, அது கிள்ளி கிள்ளி என்னையும் தான் மேடவோ சத்துதையா. ஓ மச்சானுக்கு ஆசை ஓ மேலே நான் கண்டேனில்லை எங்கும் போலே. மல்லி மல்லி செண்டு மல்லி அழக சத்துதடி, அத கிள்ளி கிள்ளி என்னையும் தான் மேடவோ சத்துதடி. நன்றி 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 நன்றி. தாய்மார்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துடலாம். இங்க எல்லாம் உணவு கலாச்சாரம் தப்பா போச்சு. சின்ன வயசுல நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற நோய் தான் அதிகமா வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் உணவே மருந்து, மருந்தே உணவா இருந்துச்சு. இன்னைக்கு உணவு தான் மருந்தா போச்சு, உணவே மருந்தா போச்சு. ஆனால் சொல்றாரு மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று வள்ளுவர் பாடுறார். மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் வச்சு 10 பாட்டு பாடியிருக்காரு. அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். எப்படி மாறிடுச்சு இந்த உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறத உணர்ந்தாலே போதும். நீங்கள் தாலி கட்டும் போது மஞ்சள் நூலில் கோர்த்து கட்டணும். அப்புறம் தாலி கட்டி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறது பொம்பளை பிள்ளைய மஞ்சள் பூசி குளிச்சுதுங்க. மஞ்சள் முகத்தில் பூச, தாலி கயிற்றுல மஞ்சளை பூச, உடம்பெல்லாம் மஞ்சள் பூச, இரவு தூங்கும்போது கணவன் மனைவி அந்த மஞ்சள் வாசனையை நுகர. அப்படி நுகர நுகர என்னாச்சு, நோய் இல்லாமல் வாழ்ந்த இந்த சமூகம் என்பர் அன்பிற்கினிய பெரியோர்களே, தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை, மார்பக புற்றுநோய். எதனால் வந்தது? மஞ்சள்னால வந்தது. மஞ்சள் மஞ்சளா இல்லை. 25-30 வருஷத்துக்கு முன்னால மஞ்சளை போய் கடையில் இருந்து இன்னைக்கு விற்கிது பாருங்க மஞ்சள் பொடி, அதை வாங்கிட்டு வந்து பூசி குளிக்கலை. மஞ்சள் கிழங்க உரசி குளித்தோம். மஞ்சள் கிழங்க உரசுனா அது கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனைக்கு பெயர் வேதிப்பொருள், ஆங்கிலத்தில் குர்குமின். அந்த குர்குமின் என்ற வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு நோய் இல்லாமல், கூட இருந்தவங்களுக்கு நோய் இல்லாமல் பாதுகாத்து வச்சிருந்துச்சு. இந்த குர்குமின்னை நீக்கிட்டேன் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்தில். மஞ்சள் அதிகமாக விளையிற மாவட்டம் ஈரோடு. ஈரோட்டில் தான் அதிகமாக மஞ்சள் விளையுது. ஆனால் அன்பிற்கினியவர்களே சிந்திச்சு பாருங்க, ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். தமிழ்நாட்டில் ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம் என்றால் அப்போ மஞ்சள் மாநகரம்ங்கிற பேர் என்ன இருக்கு? மறைஞ்சு போச்சே. என்ன காரணம்னா மஞ்சளை அரைச்சி பொடி பண்ணுகிறார்கள், பவுடர் ஆக்குறார்கள். அப்படி பொடி பண்ணும்போது விஞ்ஞானத்தினுடைய வேலை என்ன? அந்த மஞ்சள்ல இருந்த குர்குமின் என்ற வேதிப்பொருளை தனியாக பிரிக்கிறேன். தனியாக பிரித்து 2 மில்லியன் பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. அதில் இருந்த சத்தை பிரித்து நீக்கிட்டு வெறும் மாவா நம்மகிட்ட வந்து சேருது. கடையில் வாங்குற மஞ்சள் பொடினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது குழம்பு வச்சாலோ பூசி குளிச்சாலோ அத்தனையும் நோய் தான் நமக்கு. அதனால தான் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை என்பது அதிர்ச்சி இல்லை, யதார்த்தம் நடக்குது. ஒவ்வொரு வீட்லையும் இந்த மாதிரி பிரச்சனை. மஞ்சள் மஞ்சளா இல்லை, உப்பு உப்பா இல்லை, நைஸ் உப்பு சால்ட்டுன்னு நம்ம நாகரிகம் நினச்சி பயன்படுத்துகிறோம். அதில் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் இருக்குது. அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மூலகாரண உப்பு.
கடற்கரையிலேருந்து உப்பு வண்டி வண்டியாக கொண்டாந்து விற்றா ஊருக்குள்ளே. அப்போவெல்லாம் யாருக்கு எந்த நோயும் இல்லை. ஆக பெரிய முதலாளியை யோசனை பண்ணுறேன், மேலே இருந்து யார் மருந்து மாப்பியா கும்பல் இந்த மக்களை என்ன பண்ணலான்னு பார்த்தேன். வியாபார பண்டங்களாக மாற்றுவதற்கு துணை போனது பல குள்ள நரிகள் நம்ம கூடவே இருக்கிறது. அதனால தான் என்பதை உணருங்கள். அப்படிப்பட்ட திட்டம் போட்டு உப்பை வணிகப்படுத்தி அந்த உப்பில் அழுக்கா இருக்கேன்னு ரசாயனத்தை பணப்படுத்தி அப்படி ரசாயனத்தை நீக்கிட்டு அதை தூளாக்கி அதை ஆங்கிலத்தில் சால்ட்டுன்னு பேர் வச்சு கடை வழியாக விற்கிறேன். எவ்வளவு ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 3 வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய். என் அன்பிற்கினிய பெரியவர்களை, நாளைய சமுதாய நலமோடு வாகனம், நஞ்சில்லாத உணவு, சுகாதாரமான உடம்பு, சுகாதாரமான காற்று, நல்ல குடிநீர். இன்னைக்கு பதப்படுத்தப்பட்ட குடிநீர்னு மினரல் வாட்டர்னு குடிக்கிறீங்க. அது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? அது எவ்வளவு ஆபத்து. கம்மாய், குளம், குட்டை, ஏரி, தாங்கல், ஊற்று, ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி, மழை பெஞ்ச தண்ணியை கொண்டு வந்து ஒரு வாளியில் வச்சுக்கோங்க. காசு கொடுத்து வாங்குற தண்ணியை ஒரு வாளியில் வைங்க. 2 உயிரோட மீன் பிடியுங்கள். உயிருள்ள மீனை 2 வாளிலையும் போடுங்க. எந்த தண்ணியில மீன் சாகாம இருக்கோ அந்த தண்ணி தான் உங்கள் உடம்புக்கு நல்லது என்பதை உணருங்கள். ஏனென்றால் தமிழர்களுடைய உணவு கலாச்சாரம் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம். தலை வச்சு படுக்கிறதுக்கு தமிழன் திசை கண்டான். கிழக்கே உத்தமம், ஓங்குயிர் தெற்கு, மத்திவ மேற்கு, மரண வடக்கு. தெற்கேர்ந்து வந்தா தென்றல் காற்றுக்கு, வடக்கேர்ந்து வந்தா வாடை காற்று, மேற்கேர்ந்து வந்தா கோடை காற்று, கிழக்கேர்ந்து வந்தா கொண்டல் காற்று. அப்படிப்பட்ட சிந்தனையும் சீர்திருத்தமும் அத்தனையும் உள்ளதுதான் தமிழ். அந்த தமிழ் மக்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நிறைய கடைபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு விளம்பரத்தையே பார்த்து கெட்டோம். நம்ம விளம்பரத்தில் என்ன காட்டுறோன்னா அதை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைகளும் அதைத்தான் கேட்டு அடம் பிடிக்கும். எப்படி இப்போ ஒரு சாப்பாடு வந்திருக்க, சோத்தை முதல்ல அரைகுறையா பாதி வெந்து வேகாம வடிக்க, அரிசி மாதிரி. ஆமா, அரிசி மாதிரி வடிச்சு விட்டு அதை தரிச்சு போட்டு வறுத்து விட்டு அப்புறம் புடைச்சு விட்டு. இது எதுக்கு தான்? எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? எங்க அறந்தாங்கில ஒரு பையன் தொடர்ச்சியா அதையே சாப்பிட்டாரு. ஒரு நாள் கூட பாக்கி இல்லாம தொடர்ச்சியா சாப்பிட்டாரு. நம்புறது உங்க விருப்பம், சொல்ல வேண்டியது என் கடமை. அந்த பையனுக்கு வாதம் வந்துருச்சு. வாதம் எங்கே வரும் சொல்லுங்க? காலு கையில தான் வாதம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த பையனுக்கு நாக்கில் வாதம் வந்துருச்சு. நாக்கில் ஸ்ட்ரோக். நாக்கை பிடிச்சி இழுத்துருச்சு. அதில் கலக்கிற அந்த ரசாயன பொருள்கள். தயவு செய்து துரித உணவுன்னு சாப்பிட்றது எவ்வளோ தப்புங்கிறத உணருங்கள். எத்தனையோ நல்ல உணவுகள் நம்மகிட்ட இருக்கு. ஆக உணவு ரொம்ப சிறந்ததாக இருக்க வேண்டும். அதனால இடத்தின் சிறப்புகளை பார்க்கிற போது எத்தனை கலைகள் எல்லாம் சொல்லலாம். அரிசி வாங்கணும் மாவட்டம். அரிசி வாங்கணும்னா எங்கே வருது? அரிசி வாங்கணும்னா கதிர் ரேசன். ஆமா, கதிர் ரேசன்னா முருகன். அரி சிவாங்கன், அரியும் சிவன் ஒண்ணு. இப்ப அரிசி வாங்கணும்னா கதிரேசன்னா ரேசன் நியாய விலை கடை. நியாய விலை கடையில 2 கோடி பேருக்கு குடும்ப அட்டை இருக்கு. குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு ரேசன் அரிசி வழங்கப்படுது. அந்த ரேசன் அரிசி வருஷம் பூரா புழு வச்சு போய் உளுத்து போய் நாத்தம் எடுத்து வருதே. ஏன் அது எப்படி புதுசான வருது? எப்படி வரும்? புதுசா தானே அரைச்சு வரணும். ஆமா, அரைச்சு வருது. ஏன் கெட்டு போய் வருது? அது கெடாது, ஆனா கெடுது. கெடாது ஆனா கெடுது. கெடக்கூடாது ஆனா கெடுது. ஏன் கெடுதுன்னா கெட்ட மனம் படைத்த சிலரால தான் கெடுது. என்ன காரணம்? என் அன்பிற்கினியவர்களே, அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்தந்த மாவட்டத்தில் மில்லு அரசு அந்த அரிசி அரைக்கிற ஆலையில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஆலையில ஒப்பந்தம் போட்டு அரசாங்கம் 100 கிலோ ஒரு மூடை நெல் கொடுக்குது அரைச்சு கொடுக்க சொல்லி. அப்படி அரைக்கிறதுக்கு கூலி, ஏற்று கூலி, இறக்கு கூலி, மின்சார கட்டணம் இத்தனையும் அரசாங்கம் கொடுக்குது. அந்த மில்லு முதலாளிகள் அந்த நெல்லு மூட 100 கிலோவை அரைச்சி 68 கிலோ அரிசியை நுகர்பொருள் வாணிப கழகம் தானிய கிடங்களை ஒன்றை ஒப்படைக்கணும். அந்த தானிய கிடங்குலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வரணும். என் விவசாயிகள் தான் இந்த பச்சை துண்டு போட்டிருக்கவங்கெல்லாம். குஜராத்தில் ஒரு மூடை நெல் 3000 ரூபா விற்கிது. தமிழ்நாட்டில் எவ்வளோ விற்கின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம யாரோட யார் சேர்றோங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா இன்னைக்கு வரைக்கும் ஏழை விவசாயின்னு தான் சொல்கிறாங்க. பணக்காரனா சொல்லவே இல்லை. நீங்கள் ஏழையாக போனதுக்கு யார் காரணம் கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. வாங்குற 1500 வாங்கிட்டு பேசாமல் இருந்துடுறோம். அத்தனையும் கெட்டு போச்சு பாருங்க. இப்போ அரசாங்கம் கொடுக்குற 100 கிலோ நெல்லு முடையை அரைச்சி 68 கிலோ அரிசியை அந்த ஆலைக்காரர்கள் அத்தனை கூலியையும் வாங்கிக்கிட்டு அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொடுக்கணும். அங்கேருந்து அரிசி வருதா? இப்போ ரேஷன் அரிசி வாங்குறவங்க ரொம்ப பேர், அதுல வாங்காதவங்க பல பேர், இன்னும் சில பேர் வாங்கிட்டு சாப்பிடாம விற்கிறவங்க பல பேர். இந்த விற்கிற அரிசியை வாங்குறதுக்கு ஊருக்கு 2 பேர் 3 பேர் இருக்காங்க. அந்த வாங்காத சாப்பிடாத அரிசியை வாங்கி கொண்டு போய் எங்க விற்கிறாங்க தெரியுமில்ல? அந்த அரைக்க சொன்ன மில்லுலயே கொண்டு கொடுக்குறாங்க. அந்த மில்லுக்கார அந்த அரிசியை வாங்கிட்டு அவருக்கு 10 ரூபா கூட வச்சு கொடுத்துட்டு அந்த அரிசியை அப்படியே மூட்டை கட்டி திருப்பி அதே அரிசி திரும்ப நுகர்பொருள் வாணிப கழகம் அந்த இடத்துக்கு வந்துருது. இப்போ அவர் 40 ரூபாய்க்கு மேலே வைக்கிற. நல்லா யோசிங்க. அந்த அரிசி தீரலை.
அங்கேருந்து எங்கே வந்துச்சோ அங்கேருந்து சுற்றி திரும்ப அந்த இடத்துக்கே போகுது. ஒரே அரிசி தீரப்படாமல் திரும்ப 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 கைவட்டு வருவதனாலே அதனால தான் அது புழு வச்சு உளுத்து கெட்டு போய் நாற்றம் எடுக்குது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, ரேஷன் அரிசி சாப்பிடாதவங்க வாங்காதீங்க. வாங்கலைனா ரேஷன் கடையிலேருந்து விற்கப்படும். அப்படி தவறுதலா விற்றா அவன் சிக்கட்டும், நீங்கள் சிக்க வேண்டாம், வாங்குறவங்களும் சிக்க வேண்டாம். தயவு செய்து உணவு பண்டம் ஏழை எளிய மக்கள் சாப்பிட்ற உணவில் கை வைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வாங்க வேண்டாம், வாங்குனா சாப்பிடுங்க. விற்கிறதா இருந்தா தயவு செய்து வாங்காதீங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதை விட இன்னொரு காரணம், அரசு நெல் கொள்முதல் நிலையம்னு ஒன்று இருக்கு. அங்க வாங்கி வைக்கிற நெல் முடையெல்லாம் பாதி மழையில நனைஞ்சிருது. பாதி மழையில நனைஞ்சதுனால அதுவும் கெட்டு போகுது. இந்த 2 காரணமும் இங்க இருக்கு. இந்த நாட்டில் இலவசத்துக்கு பஞ்சம் இல்லை, தலைவிரிச்சு ஆடுது. ஆனா என் விவசாயி வெம்பாடுபட்டு உழைச்சி களைச்சி அரசாங்கத்தில் விற்க கொடுத்த நெல் முடைய பாதுகாக்க ஒரு சட்டமும் இல்லை, துப்பும் இல்லை. இதெல்லாம் ஒன்று. நான் சொல்கிறதுக்கு என்னத்துக்கு, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். எல்லாருக்கும் கோவம் வரும், எல்லாருக்கும் ரோசம் வரும், எல்லாருக்கும் பற்று இருக்கு. ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா என்பதுதான். கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளலார் சொன்னது போல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். 9 கோடி சொத்து பட்டணத்து செட்டியார் அன்னைக்கே தூக்கி தெருவில் ஓட்டு போயிட்டார். மனசு வருமா? எத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்படி காரணங்களும் காரியங்களும் நிறைய இருக்கு. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? அந்தரமிகுந்து தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரமிகுந்து தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகில் ஏன் வந்தார்? சோமனை ஒத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுதே. சோமனையத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மங்களினம் என்று நாடுதே. சோயன பறவை ஓட்டோ ஆலோலம், சோயன பறவை ஓட்டும் சொல்லினர் கிள்ளைகள் கேட்டு சொந்தமென வந்து கூடுதே. கானகத்தில் இவள் தினை காவல் செய்வத விதம், கானகத்தில் இவள் தினை காவல் புரிவத விதம். ஆன போதிலும் இங்கு அற்புதம் மிக அற்புதம். சுந்தரம் நிறைந்து ததும்பும் புன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தார்? நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள். தமிழ் எப்படி இருக்கு தெரியுமா? தமிழினி மெல்லச்சாகும் என்று பாரதி சொன்னதாக ஒரு வதந்தி தமிழ்நாட்டில் நிலவுகிறது. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பு தம்பி தங்கைமார்களே, பாரதி தான் பாடினான் தமிழினி மெல்லச்சாகும்னு ஒரு வழக்கு இருக்கு. அது தவறு. பாரதி அப்படி பாட மாட்டான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய எட்டயபுரத்து முண்டாசை கவிஞர் பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் அப்படி பாடுவாரான்னு நினைங்க. ஏன்னா 11 மொழிகளை கற்றுக்கொண்ட பாரதியார் தமிழினி மெல்லச்சாகும் என்று பாட மாட்டாரு. ஆனா பாடினது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு அந்தனர் இருந்தார், நீலகண்ட சாஸ்திரின்னு. அவர் தான் சொன்னாரு தமிழினி மெல்லச்சாகும்னு. அதை மேற்கோள் காட்டி பாரதியார் பாடியிருக்கிறாரு. தமிழினி மெல்லச்சாகும் என்று நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தனை பேதை உரைத்தான் என்று பாரதி பாடியிருக்கிறாரே தவிர பாரதி பாடவில்லை என்பதை என் தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மகத்தான மொழி நமது மொழி, தாய்மொழி. செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு. எத்தனை விஷயங்கள். அமெரிக்காவில் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, வெள்ளக்கார பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. ஆங்கிலத்தில் ஸ்பீச் தெரப்பி, தமிழில் பேச்சு பயிற்சி. பேச்சு நல்லா வரணும்னா தமிழ் பேசினாலே நல்லா பேச்சு வருமா. அதுலேயும் தமிழ்லையும் அருணகிரிநாதர் பாடிய 16,000 திருப்புகளிலே முதல் பாடலான முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரு சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருபரன் என ஓதும் என்ற பாடலை இன்னைக்கு அமெரிக்கா சொல்லி கொடுக்குது. நாமெல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறோம்னு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரத்திலே தொடங்குது எல்லா மொழியும், அகரத்திலே ஒடுங்குது. அதுக்கு என்ன காரணம்? எழுத்தினுடைய அடிப்படை பாருங்க, சுழி, பிறை, நேர்கோடு, குறுக்கு கோடு. இது 4 தான் மொழிகளுக்கு அடிப்படை. எல்லா மொழியும் அங்கிருந்து தான் தொடங்குது. ஆனாவை பாருங்க, ஆனா ஊனா மானா, ஆ ஊ மா, ஆ ஊ மா
ஆனாவை தூக்கி அந்த கடையில் போட்டு ஊனா மானா ஆனா ஊ மா ஆ உமா உமாவோட கூடிய கடவுள் சிவபெருமான் சிவன் தந்த மொழி எவனாலும் அழிக்க முடியாது என்பதை உணர்வோம். அப்படிப்பட்ட மகத்துவமான மொழி தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவாய் போற்றி என்று 64 லீலைகளை புரிந்தது மதுரை எம்பதி மாநகரத்திலே. அப்படிப்பட்ட தமிழ் வளர்த்த எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டார்கள். ஆனா நேரா தெரியும், ஊனா நேரா தெரியும், மானா தலைகளா தெரியும். மானா மட்டும் தலைகளா ஏன் இருக்கு? மானான்னா மண்டகருவம் முடிச்சவன் பூரா தலையில தான் நிக்கிறேன். சொல்லு பச்சி எங்க கேட்கிறேன். அப்படிப்பட்ட மகத்துவமான மொழி. சீனா கொண்டாடுது தமிழை. அலைதளம் வச்சிருக்கிறீங்க, கையில அலைபேசியை தட்டி பாருங்க. ஒரு பொண்ணு வந்து பேசுறா, என்ன தெரியுதா, நான் சீனாவில இருந்து பூங்கோதை பேசுறேன். சீனாவுக்கு எப்படி பூங்கோதை போச்சு? பூங்கோதை நம்ம தமிழ் பேரு அவ வச்சுட்டா. இங்க நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் யோசிங்க. உலக நாடுகள் எல்லாம் கொண்டாடுது தமிழை. அமெரிக்கா நயாகரா நீரருவி நல்வரவுன்னு தமிழ். ஒரு அம்மா நேத்து ஒரு பிள்ளைய போட்டு அடிக்கிறா காரைக்குடி பேருந்து நிலையத்துல. ஏமா அடிக்கிறான்னு கேட்கிறேன். நான் எவ்வளவு பணம் கட்டி படிக்க வைக்கிறேன். அந்த பையன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? எப்படிமா கூப்பிட்டேன்? அம்மானு கூப்பிடுறேங்கிறான். அம்மானு கூப்பிட்டதுக்கு போட்டு அடிக்கிறாயா? அதானே. வேற எப்படி கூப்பிடணும்? மம்மின்னு கூப்பிடணும். அடி பாவி மகளே, மம்மினா என்ன தெரியுமா? மம்மினா உயிரற்ற உடம்பு, செத்து போன பிணம். அப்படி பிணம்னு உன்னை கூப்பிட சொல்லியாங்கிற. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எவ்வளவு பணம் கட்டுறேன் என்ன மம்மின்னு. அட மம்மின்னு முடிஞ்சா கூப்பிட்டாலும் பரவாயில்ல, பாய் பயிலுக்கு பூரா மம்முன்னு ஒண்ணு விட்டாங்க. பிரதர்னு கூப்பிடுறான்னு பார்த்தா கடைசியா புரோ. நல்லா அன்பிற்கினியவர்களே, விளையாட்டு அல்ல, நல்லா ஆய்வு செய்து பாருங்கள். அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தை மாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா மூச்சு அடங்கும். தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. இதே மொழியை மாற்றி சொல்லி பாருங்க. பிரதர் மதர் ஃபாதர் மூச்சு போகும். அப்ப மூச்சும் பேச்சும் ஒன்னா அமைந்த ஒரே மொழி நமது மொழியான தாய்மொழி தமிழ். அந்த தமிழை கொண்டாடுவோம், தமிழ்ல பேர் வைப்போம். போன வருஷத்துல 207 அரசாங்க பள்ளிக்கூடம் மூடியாச்சு. அதையெல்லாம் திறக்கிறதுக்கு எல்லா பிள்ளைகளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க. கல்வி எல்லோருக்கும் பொதுவானது, கல்வியிலே சிறந்தது தமிழ்நாடு என்று கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தில் இருந்த அத்தனையும் நீக்கிட்டாங்க. வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, மொழி இல்லை. நீங்களும் அதை பற்றி கேட்கல, நீங்களும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். யார் தான் கேட்கறது? எதுதான் சரி? நான் படிச்சும் போதெல்லாம் ஆடி குளத்தறியும் ஆடும்போதே இறை மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடு மண்டை பற்றி பரபரனும் பாரிர் பின்னாக்கு உண்டா உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று இரட்டை மொழி பாடல் காலமேகம் படித்த பாட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கா? இல்லை. திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் கொன்ற வரலாறு நம்ம புத்தகத்தில் படித்தோம். இன்னைக்கு இருக்கா? இல்லை. ஏன் நீங்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? எதை பற்றியுமே கவலை இல்லாமல் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சா என்னையா ஆகிறேன்? விராலிமலை கோயிலில் சுருட்டு வச்சு படைக்கிறோம். ஏன்னு தெரியுமா? விராலிமலை முருகனுக்கு சுருட்டு படைக்கிறார்கள். ஏன்னா முத்துக்கருப்பன் ஒரு ஐயா கோயிலை திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். நள்ளிரவு நேரத்தில் வேலை நடக்குது. குளிர் தாங்க முடியாமல் சுருட்டு பற்ற வைக்கிற வழக்கம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் முருகன் அவரை சோதிக்க ஒரு வயசான பெரிய ஒரு மாதிரி வந்திருக்கார். ஐயா எனக்கும் குளிர்து, ஒரு சுருட்டு கொடுன்னாராம். சரின்னு சுருட்டு கொடுத்துருக்கிறாரு. பற்ற வைக்க தீப்பெட்டி கொடுக்கும்போது எனக்கு இப்போ பற்ற வைக்கல, நான் கொண்டு போய் அங்கிட்டு பற்ற வச்சுக்கிறேன்னு போயிட்டாராம். இது நடந்து முடிஞ்சிருச்சு. பொழுது விடியுது. வேலை நிறைவு செய்து போய் முருகனை கும்பிட்டுட்டு தான் அவர் கீழே வர்றது. அப்படி முருகனை கும்பிட போகிறது பார்த்தா இவர் கொடுத்து விட்ட சுருட்டு முருகன் காலடியில் இருந்துச்சான். அப்போ ஒரு ஞாபகார்த்தமாக சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அந்த பக்தி நம்மளை சரி செய்யும். நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க நாளைய தலைமுறைகளுக்கு. என் அன்பிற்கினிய பெரியோர்களே, காலம் கடந்து விட்டது. அதனால சந்திப்போம். அவனை சந்தித்தால் நமக்கு கழகத்திற்கு வழி கிடைக்கும். வருகிறான் காவலன் கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜாவா என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி வா.